தன் மீது தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் என தந்தை ராமதாசிடம் மன்னிப்பு கேட்ட அன்புமணி, தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், ஒரு மகனாக கட்சித் தலைவனாக பணியாற்றுகிறேன் என தெரிவித்துள்ளார். தந்தை ராமதாசுடனான கடும் மோதல் போக்கிற்கிடையே பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் திருவள்ளூரில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அன்புமணி, பாமகவிற்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால்தான் தமிழகத்தின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் எனவும், தமிழகத்தை ஆள தகுதியான ஒரே கட்சி பாமக தான் என்றும் தெரிவித்தார். சமூக நீதி பெயரில் திமுக ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்திய அன்புமணி, சமூக நீதிக்காக பல போராட்டங்களை ராமதாஸ் நடத்தியும் பயனில்லை என தெரிவித்தார். இதனிடையே தன் மீது தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் என தந்தை ராமதாசிடம் மன்னிப்பு கேட்ட அன்புமணி, தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், ஒரு மகனாக கட்சித் தலைவனாக பணியாற்றுகிறேன் என தெரிவித்துள்ளார். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம்.